Hi எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிசினஸ் ரகசியங்கள். லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அது மூலியமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்து அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோட எண்டில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுல வந்து நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். நான் எதுக்கு என் ஃபேஸை ரிவீல் பண்ணிவிட்டு நான் காட்டணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்கம் வந்து இருக்கும். ஸோ அதில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 15 சேனல் ஐடியாஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஃபேஸ் காட்டாமே வெறும் வாய்ஸ் ஓவர் இல்லை ஒரு சில விஷயங்கள் பண்ணியே வந்து உங்களால் வந்து ஈஸியாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அந்த 15 டாபிக்ஸ் தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா புக் சம்மரி வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நிறைய பேர் இப்போ அதை பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு புக் இருக்கும், அந்த புக்கை ஃபுல்லாக வாசிக்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு டைம் இருக்காது. அது ஆடியோ புக்ஸாக வந்து நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. பட் நான் அந்த ஆடியோ புக்லாம் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் எப்போவுமே ஒரு காப்பிரைட் இஷ்யூ வந்து இருக்கும். பட் புக் சம்மரி அப்படின்றது வந்து நீங்கள் கொடுக்கலாம். அந்த புக்கில் குறிப்பாக சில முக்கியமான விஷயங்களை மட்டும் தொகுத்து ஒரு 5 to 6 முக்கியமான கீ ஃபேக்டர்ஸை சொல்லி இந்த புக்கில் இந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த புக்கை வந்து சின்னதாக ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணுற மாதிரி புக் சம்மரி மாதிரி கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி புக் சம்மரி போடும்போது அந்த புக்கோடைய அமேசான், ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை வந்து நீங்கள் வந்து அஃபிலியேட் லிங்காக கொடுத்து அது மூலயமா வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா, அது ஒரு ஃபேக்டர். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் வீடியோஸ். நிறைய பேருக்கு வந்து டெக் விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். மொபைல் அன்பாக்சிங், நிறைய டெக் கேஜெட்ஸ் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம். அதை ரீல்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் அந்த ரீல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டெக் வீடியோ வந்து நீங்கள் ஃபேஸ் காட்டி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் காட்டாமையும் பண்ண முடியும். அண்ட் மூணாவது பார்த்திங்கன்னா டுட்டோரியல்ஸ். இது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரோ இப்போ ஃபோட்டோஷாப்போ இல்லை வந்து ஒரு எக்ஸலோ இல்லைனா வந்து ஒரு கேட் டிசைனிங்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து நிறைய டாபிக்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப நல்லாவே போகும். ரொம்ப நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணலாம். நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரியே மினிமம் ஒரு 60 டாபிக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சக்ஸஸ் வந்து அதில் வந்து கிடைக்கும். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துக்கலாம். 5 minutes கிராஃப்ட் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து வெறும் நீங்கள் கை காட்டி பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல் வந்து ரன் பண்ண முடியும். எக்கச்சக்க ரெவன்யூ வந்து அதில் ஜென்ரேட்டும் பண்ண முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி குக்கிங் சேனல் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் வந்து ஃபேஸ் காட்டாமல் இப்போ குக்கிங் சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. எக்கச்சக்க பேர் அதுலேயுமே வந்து நல்ல ஒரு நீஷ் அது ஆக்சுவலாக. ஆனால் இப்போ நிறைய பேர் அது பண்ணாலுமே நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி நிறைய க்ரியேட்டிவான விஷயங்கள்லாம் நீங்கள் குக்கிங்கில் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சேனல் கிளிக் ஆகும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், குக்கிங்கிறது ஒரு எவர்கிரீன் கண்டென்ட். ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டுட்டோரியல் அன்பாக்சிங் வீடியோ பண்ணிங்கன்னா அது ஒரு 1 or 2 years இருக்க போகுது. ஆனால் அதுக்கப்புறம் அது யாரும் பார்க்க போகிறதில்ல. பட் ஆனால் நீங்கள் ஒரு சாம்பார் சாதம் செய்வது எப்படி, தயிர் சாதம் செய்வது எப்படி நீங்கள் போட்டிங்கன்னா 10-15 வருஷம் கழிச்சு அந்த மெத்தட் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. அந்த வீடியோஸ்க்கான வியூஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு எவர்கிரீன் நீஷ் அது. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக விட்டுறக்கூடாது. ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா கேமிங் சேனல். இப்போ எல்லா 2K கிட்ஸும் பார்த்தீங்கன்னா கேமிங் சேனல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கேமிங் சேனலில் வந்து எக்கச்சக்க ஆடியன்ஸ் வந்து உங்களால் புல் பண்ண முடியும். பட் இப்போ என்னென்னா கேமிங் சேனலில் வந்து உங்களுடைய ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா 90% வந்து யங் ஆடியன்ஸாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதில் ரொம்பவே என்ன சொல்கிறது, கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா கேமிங் சேனலில் உங்களால் வந்து நல்லாவே சாதிக்க முடியும். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கார்ஸ் அண்ட் பைக் ரிவ்யூஸ். இது வந்து பைக் ரிவ்யூஸ் வந்து நீங்கள் ரிவ்யூவாகவே பண்ணலாம். இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு புது பைக்கோ காரோ வருது அப்படின்னா நீங்கள் அந்த காரை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம். அந்த ஷோரூமுக்கு போய்ட்டு நீங்கள் கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு அந்த காரை வந்து ரிவ்யூ பண்ணலாம். இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் போக போக உங்கள் சேனல் க்ரோ ஆகும்போது உங்களுக்கு எக்கச்சக்க ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. அண்ட் ரெவன்யூமே வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த கார் அண்ட் பைக் ரிவ்யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் கொஞ்சம் கம்மி தான். அண்ட் மோரோவர் ஆட்டோமோட்டிவ் கேட்டகரியில் வரதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெவன்யூமே வந்து நல்லா ஜாஸ்தியாகவே கிடைக்கும். காம்படிஷன் வந்து குக்கிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸு, டுட்டோரியல், டெக்கெல்லாம் கம்பேர் பண்ண போது இதுக்கான கேட்டகரி வந்து ரொம்ப கம்மி. அதாவது காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ். ஸோ இது வந்து நிறைய
பேருக்கு வந்து இந்த மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. சில எப்போல்லாம் டவுனாக இருக்காங்களோ இல்லை ஒரு ஃபெயிலியர் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் வந்து எக்கச்சக்கம். ஸோ இப்போ இருக்கிற ஆஃப்டர் போஸ்ட் கோவிட் வந்து ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்னே ஒரு கேட்டகரியை உருவாக்க வேண்டியதாக போச்சு. அந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க அதர் லாங்குவேஜஸில். ஸோ தமிழில் ரொம்ப கம்மி மோட்டிவேஷன் இருக்குது, பட் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது மாதிரியான விஷயங்களுமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து ட்ரேடிங். இந்த ட்ரேடிங், ஸ்டாக்கு, ஷேர் மார்க்கெட்டு, பிட்காயின் இது மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு சேனலாக கொடுக்கலாம். பட் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ரொம்ப கிரிட்டிக்கலான சென்சிட்டிவான ஒரு டாபிக் அது. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஆனால் இல்லைனா நீங்கள் வந்து ஃபேஸ் காட்டணும்னு அவசியமே கிடையாது, உங்கள் வாய்ஸ் ஓவர் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிகல்ஸ்னால் என்னன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்கும், பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இது நீங்கள் ரொம்ப ஈஸி தாங்க. இந்த டாப் 5 ways to achieve this or don't do these 5 mistakes அந்த மாதிரி ஒரு நியூமரிக் டேர்மில் வந்து உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். அதான் லிஸ்டிகல்ஸ்னு சொல்லுவோம். 5 steps இல்லை 10 steps 7 step to achieve success like that அந்த மாதிரி ஒரு நியூமரிக் டேர்ம்ஸ் வைக்கிறாங்க இல்லையா, அதான் லிஸ்டிகல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடும்போது நிறைய ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் ஆவாங்க, உங்களுக்கு நல்ல ரீச்சுமே கிடைக்கும். அதான் லிஸ்டிகல்ஸு. நெக்ஸ்ட்டு பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இங்கே பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நான் காமனாக போட்டிருக்கேன். இதில் நிறைய கேட்டகரி வந்து இருக்குது. எப்படி நீங்கள் பெட்ஸை வந்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன மாதிரி பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் பெட்ஸ் வளர்க்குறத பற்றின ஒரு விஷயங்கள்லாம் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதுவுமே இல்லைன்னா பெட்ஸை வந்து சும்மா அப்படியே அந்த ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, சினிமா பாட்டு போட்டு ரீல்ஸு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்குமே வந்து நல்ல ரீச் கிடைக்கும். அதுவும் நீங்கள் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா பெட்ஸுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நல்ல ரீச் இருக்குது அந்த ஒரு பர்டிகுலர் நிஷுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குவிஸ் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டுட்டு அந்த கேள்வியை வந்து கீழே கமெண்ட்ஸில் பதில் சொல்லலாம். இல்லைனா வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதோடைய கொஷின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். கேட் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது நல்ல ரீச் வந்து இந்த குவிஸ் வீடியோஸ்க்குமே வந்து கிடைக்கும். அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து தமிழில் இந்த ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படின்றது வந்து இப்போ தான் எவால்விங், ரொம்ப கம்மியான சேனல்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய முத்திரையை வந்து பதிக்கலாம். நிறைய எந்த ஸ்போர்ட்ஸ்னால் ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கிரிக்கெட்லேருந்து டென்னிஸ்லேருந்து எல்லா ஸ்போர்ட்ஸுமே வந்து கவர் பண்ணுங்கள். எல்லா ஸ்போர்ட்ஸும் கவர் பண்ணி அதுக்கான நியூஸஸ்லாம் நீங்கள் கொடுக்கும்போது நல்ல ரீச் வந்து கிடைக்கும். இது எல்லாமே நீங்கள் ஃபேஸ் கொடுக்கும்போது நல்ல ரீச் வந்து கிடைக்கும். இது எல்லாமே நீங்கள் ஃபேஸ் காட்டாமையே பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இந்த சேனல்லாம். அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி. ஸோ இந்த மிஸ்ட்ரினா இந்த கோஸ்ட் ஸ்டோரிஸு, ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிக்காத சயின்ஸ் ஸ்டோரிஸு, மிஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். அதுக்கும் வந்து எக்கச்சக்க ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டம், பட் நீங்கள் பில்ட் பண்ண உங்களுக்கான ஆடியன்ஸ் செட் வந்து கிடப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா வீடியோஸ் வந்து இது எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, இப்போது நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருக்க கூடும். இந்த மாதிரி வந்து ஆர்மி பேஸ் வந்து ஆர்மியில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரன்னிங் பார் சார்ட் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. 1941 இந்தியா லெவலில் இருந்துச்சு, யூஎஸ் லெவலில் இருந்துச்சு, 1942 அந்த மாதிரி இயர் வைஸ் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த பார் சார்ட் வந்து அப்படியே மாறிட்டே இருக்கும். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி அதிகமாக இப்போ 2022 வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பார் சார்ட் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை சொன்னேன். அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து இந்த ரன்னிங் சார்ட் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அதான் டேட்டா வீடியோஸ். இது வந்து பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மக்களை வந்து ஆர்வத்தை தூணும். அப்போ வந்து 1950s எப்படி இருக்கும்போது அப்போ 2022 எப்படி இருக்கும், அப்போ அதனால் வந்து அந்த ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணி அந்த வீடியோட எண்டு வரைக்கும் வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ இதனாலுமே வந்து நல்ல ரீச் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டா வீடியோஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த யூடியூப் சேனல் ஐடியாஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன், ஒரு 15 டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். ஏதாச்சும் ஒன்றுத்தில் நீங்கள் வந்து 60 வீடியோஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டு நீங்கள் ப்ரோக்ரஸ் ஆனீங்கனாலே உங்களால் நல்ல ரெவன்யூ வந்து யூடியூப் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க. ஆனால் இதே போல் வேறு என்ன டாபிக்ஸ் பற்றினா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவுமே எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நம்ம அந்த டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் எங்களை நீங்கள் வந்து டெலிகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது,
செக் பண்ணி பார்த்து நம்ம டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர்.